இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருந்தேன்னா, வீட்டிலேயே காய்ச்சிருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறமா வந்துட்டு வாழைக்காய் அதெல்லாம் வச்சு தான் கருவாட்டு குழம்பு செஞ்சுருந்தேன். கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சமையல்லே என்ன ரொம்ப பிடிக்கும்னா, சாப்பாட்டிலே கருவாட்டு குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் போட்டு வச்சா இன்னுமே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே கருவாட்டு குழம்பு வச்சிங்கன்னா அதில் வந்துட்டு லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. கடைசியாக குழம்பு இறக்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டும் மிளகையும் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு, நல்லா வாசனையாக. சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கிற போல இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு அது போல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்க என்ன செஞ்சுருந்தேன்னாக்கா, முட்டைகோஸ் தான் சமைச்சிருந்தேன். முட்டைகோஸ் வந்துட்டு கடுகு போட்டு, எனக்கு என்னமோ தெரியல, இப்போ வர வர வந்துட்டு எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சமைச்சு முடிச்சுட்டு என்னடா சமையலில் வந்துட்டு ஏதோ ஒன்று குறையிறது போலவே இருக்குன்ட்டு இறக்க போயில பார்த்தா பட்டை மிளகாவே நான் போடவே இல்லை. லேட்டாக தான் ஞாபகம் வந்து பட்டை மிளகா போட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன். அப்புறம் இப்போ இந்த ஆடி மாதம் வந்துட்டு வருஷம் வருஷம் ஒன்று புடவை எடுத்து கொடுக்கணும் நாத்தனாருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று வரும் இல்லையா. இந்த வருஷம் வந்துட்டு வளையல், பச்சை வளையல் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துருந்தது. அப்புறம் என் நாத்தனார் நானுமே வந்துட்டு சேமாக அவங்களுக்கு பிடிச்சது போலயே மாற்றிக்கிட்டோம். 2 பேருமே வந்துட்டு எனக்கு இது தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க, நானும் இதே போல் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் இது செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.